நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ் வழங்க கோரி மலைவேடர் இன மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லட்டி மலைப்பாதையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மலைவேடர் இன மக்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் தொடர்ந்தது. இதனால் உதகை கல்லட்டி மசினகுடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரெண்டு வருஷமா போராடுறோம், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. வருவாங்க, ஒரு வாரத்தை ஸ்ட்ரைக் பண்ணுவோம், சரி கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேச்சையே காணும். கவர்மெண்ட் மக்களுக்காக தானே, அப்போ அந்த கம்யூனிட்டி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? எல்லாம் படிச்சிருக்காங்க, எங்கள் ஊரில் தட்நீரில் நிறைய படிச்சிருக்காங்க. எப்படியாவது கம்யூனிட்டி வாங்கி கொடுத்துருங்க. கம்யூனிட்டி இல்லாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை வீசி கிராம நிர்வாக முன்னாள் உதவியாளர் தாக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. வடக்கநந்தல் மேற்கு கிராம நிர்வாக அலுவலராக இருப்பவர் தமிழரசி. அங்கு உதவியாளராக பணிபுரிந்தவர் சங்கீதா. ஆவணங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற புகார் மற்றும் VAO தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டிய புகார் தொடர்பாக சங்கீதாவை வட்டாட்சியர் சஸ்பெண்ட் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதா VAO தமிழரசி மீது சாணியை வீசியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கச்சிராயபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி மானாமதுரை வட்டார கல்வி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கீழ்பிடாவூரில் உள்ள நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொர்ணகாந்தி வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே பள்ளிக்கு வருவதாகவும் அவர் மாணவர்களிடையே சாதி பாகுபாட்டை வளர்த்து வருவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி வட்டார கல்வி அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.